எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் ஆழ்மனதின் அதிசய சக்தி. அது என்ன ஆழ்மனம், அது என்ன அதிசய சக்தி, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தோட அடிமனசுலயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த ஆழ்மனம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா அது நம்ம உணர்வது இல்லை. அது உணர்ந்தும் போதுதான் நமக்கு அதோட அதிசய சக்தி நமக்கு தெரிய வரும். அதுக்குள்ள நமக்கு நிறைய மிராக்கல்ஸ் தான் இருக்கு. நம்மளோட மைண்ட் ரெகுலேட் பண்றது மூலயமா நம்மளோட சக்தியை ஆற்றலை முழுவதுமா நம்ம யூஸ் பண்ண முடியும். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு டாக்டர் ஜோசப் மூர்த்தி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இதோட ஆழ்மனத்தோட அதிசயத்தை பத்தி ஒரு தமிழ் ஆடியோ புக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்ற பாயிண்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு ஷார்ட் பண்ணி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆழ்மனதின் அதிசய சக்தி. இப்ப நம்ம ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா ஆழ்மனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும் போது நமக்கு இந்த ஆழ்மனத்தோட சக்தியை பத்தி உணர்வு வரும். ஆழ்மனம் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லார்கிட்டயுமே கான்சியஸ் மைண்ட்னு ஒண்ணு இருக்கு. கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா சுய நினைவு அப்படின்றது, அதாவது நம்ம நல்ல நினைவோட செய்யற விஷயம் தான் கான்சியஸ் மைண்ட். இன்னொன்னு சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது நம்ம இப்ப பார்க்க போற ஆழ்மனம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவுகள் இருக்கு. இப்ப சுய அறிவோடு செய்வது அப்படின்னா என்னன்னா நம்மளோட ரெகுலர் டியூட்டிஸ், நம்ம நார்மலா ஃபுல் நினைப்போடையே நம்ம செய்யறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம அறியாமையே நம்ம ரெகுலரா செய்யற விஷயம் நம்ம ஆழ்மனதுல பட்டு 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 அதுலயே ரெக்கார்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதுவே நடக்கிறது. இதுதான் ஆழ்மனதுல இருந்து இயக்க வருது. அப்படி இயக்கப்படுறது பேர் தான் சப்கான்சியஸ் மைண்ட். இப்ப இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் எளிமையா சில எடுத்துக்காட்டோட பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கான்சியஸ் மைண்ட் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப நம்ம ஒருத்தரோட பேசிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், புதுசா ஒரு செயலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே சுய நினைவோட பண்றது. ஒரு கைவேலை கத்துக்கிறேன், இல்ல ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் போறேன், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன், இல்ல புதுசா ஒரு ஸ்கூல்ல ஒரு லெசன் எனக்கு எடுக்கிறாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இது எல்லாம் உங்க சுய நினைவோட நடக்கிறது. இதுல சப்கான்சியஸ் எங்கிருந்து வருது அப்படின்னா இதே விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப செய்றீங்கன்னா அதுதான் சப்கான்சியஸா மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி 9 மணிக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கதை புக் எடுத்து படிக்கிறீங்க, ஒரு ஹிஸ்டரி புக் மாதிரி படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதே பழக்கம் தொடர்ந்து தொடர்ந்து நீங்க பண்ணும்போது கரெக்டா 9 மணி ஆச்சுன்னா உங்களுக்கே அந்த உணர்வு வர ஆரம்பிக்கும், புத்தகம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய தொடர் பழக்கங்களால ஆழ் மனதுல அதுவாவே பட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி நீங்க எந்த முயற்சியுமே செய்யவே தேவையில்லை, அதுவாவே நடக்கும். இந்த மாதிரி நடக்கிறது பேர் தான் சப்கான்சியஸ் மைண்ட். இப்போ சில பசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே 4 மணிக்கு கையை கழுவிட்டு வாமா சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 5 நாள் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு 6வது நாள் அவங்களே கை கழுவிட்டு சாப்பிட உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயத்த நம்ம ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கும் கொண்டு வரணும். 6 மணிக்கு படிக்க உட்காரணும், இல்லை 7 மணிக்கு ஏஞ்சிடணும், ஹோம்ஒர்க் எழுதணும், இல்லை காலையில் 6 மணிக்கு தானாகவே ஏஞ்சிக்கணும், யாரும் எழுப்பாமல் தானாகவே எழுப்பணும். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நீங்கள் ஒரு ரெகுலரிட்டியாக பழக்கப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த பசங்களோட மனசில் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ரெக்கார்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காவே 10 நாள் 15 நாள் எழுதி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பழகிடுச்சுன்னா 6 மணி ஆனா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே உட்காந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி சுய நினைவோட பண்ற மாதிரி தானாவே பண்ற பழக்கத்துக்கு பேர் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட். இன்னும் நம்ம டீட்டெயிலா சொல்ல போறோம்னா காலையில 6 மணிக்கு நம்ம ஏஞ்ச உடனே பிரஷ் பண்றோம் பாருங்க, அந்த ஒரு பழக்கத்தை கூட சொல்லலாம். ஆரம்பத்துல நம்ம பண்றோம் பிரஷ் பண்றோம் அப்படின்றது உணர்வு நமக்கு தெரிஞ்சு பண்றோம்னா அது பேரு சுய உணர்வு. அதுவே நீங்க சில டைம்ல தூக்க கலக்கத்தோட போயிட்டு அதே பிரஷை வச்சுட்டு அதே பேஸ்ட்டை வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு தூக்கிக்கிட்டே பிரஷ் பண்றீங்கன்னா உங்க கை பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரஷ் பண்ணிட்டு தாங்க இருக்கும். ஆனா அது நீங்க சுய நினைவோட செய்றீங்கன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா உங்க மனசுல அந்த டைம்ல நீங்க தூங்கிட்டே இருக்கீங்க, பட் ஆழ் மனதுல பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிருக்கு நீங்க டெய்லி இந்த டைம்ல ஏஞ்சி பிரஷ் பண்ணுவீங்க அப்படின்றது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிறது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது. நீங்க தூங்கிக்கிட்டே இருந்தாலும் உங்க மைண்ட் தூங்கிக்கிட்டே இருந்தா கூட ஆழ்மனம் முழிச்சுக்கிட்டு வேலை செய்யுது. இந்த மாதிரி பல் விளக்குறது, இல்லாட்டி டிரைவ் பண்றது, வாகனம் ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயம் இது மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை தானா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணி காஃபி போடுறது கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பொங்க வரும்போது பால் பொங்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஃப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது தெரியாது, நம்ம பக்கத்துலையும் நிற்க மாட்டாங்க, பாலை வச்சுட்டு அடுத்த வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பால் பொங்குற நேரத்துக்கு ஆஃப் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் கூட ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டோட அதோட சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் இது சுய நினைவில் ரெகுலராக ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த விஷயம் தான் நமக்கு பழக்கமாகுது. அது பழகி ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆழ் மனதில் அது ரெக்கார்ட் ஆகுது.
இந்த மாதிரி தான் ஒரு வாகனத்தை வந்து நம்ம முதலா வந்து பழகும்போது கிளட்ச்னா என்ன, கியர்னா என்ன, என்ன வேகத்தில் போகணும், எங்கே நிறுத்தணும், என்னதை ஃபாலோ பண்ணணும், கண்ணாடி எப்போ பார்க்கணும், எப்போ வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், எந்த டைமில் நம்ம உஷாராக வேலை ட்ரை பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். அந்த ப்ராக்டிஸ் எடுத்துக்கும் போது நீங்கள் செய்கிற முயற்சிகளால் ஆட்டோமேட்டிக்காக ஆழ்மனத்தில் பதியும். ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்துட்டு ஒரு 10 நாள் பண்ணுங்க, ஆனால் எனக்கு ஆட்டோமேட்டிக்கெல்லாம் ஒன்றும் வரல, அப்படி ஒன்றும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆழ்மனசுலலாம் ஒன்றும் பதிகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் செய்கிற முயற்சிகள் தான் ஆழ்மனத்தில் பதியும். அந்த முயற்சி பதியறதுக்கு சில பேருக்கு 10 நாள் ஆகலாம், சில பேருக்கு 1 நாள் ஆகலாம், சில பேருக்கு 1 வருஷம் கூட ஆகலாம். எப்படி நம்ம இந்த நீச்சல் படிக்கிறதோ இல்லை வந்து வாகனம் ஓட்டுறது, சைக்கிள் முதல் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், அதுவும் அப்படிதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது நீங்களே உங்களை மறந்து பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக கால் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீச்சல் அடிக்கும் போது கை மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கையும் காலும் ஆட்டோமேட்டிக்காக கை முடிச்சோடனே கால் முடிச்சோடனே கைன்னு சொல்லிட்டு அதோட வேலையை அது பண்ணிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தாங்க டைலரிங் கூட. டைலரிங்கில் வந்து தைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலலாம் கையை கரெக்டாக வச்சு அந்த துணியை வச்சு டிசைன் வைக்கணும்னு வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை வைக்காமலேயே காலில் அவங்க பெடல் பண்ணும்போது தையல் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் கூட ஒரு ஆழ் மனதில் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் தான். இன்னும் ரொம்ப கிளியராக நம்ம இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா தட்டரிச்சு, அதாவது இந்த டைப் ரைட்டிங் ஃபர்ஸ்ட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு டக்குன்னு ஒரு கீயாக நம்ம யோசிச்சு தான் அடிப்போம். இதுக்கப்புறம் என்ன வரும், இதுக்கப்புறம் எங்கே வரும், டபிள்யூ எங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னு நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக தேட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த லெட்டர் எங்கே இருக்குது, டபிள்யூ எங்கே இருக்குது, டபிள்யூக்கு எந்த ஃபிங்கர் அழுத்தணும், ஈக்கு எந்த ஃபிங்கர் அழுத்தணும்னு சொல்லிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, அதுக்கப்புறம் ஸ்பீடு வர ஆரம்பிக்கும். ஆனால் இதில் ஆழ்மனத்தோட சக்தி மட்டும் இல்லை அப்படின்னா, அதாவது நீங்கள் முறையாக எதுவுமே பழகலை அப்படின்னா உங்களுக்கு ஆழ்மனத்தில் இருக்கிற சக்தி வரவே வராது. அந்த சக்தியும் வராது, உங்களுக்கு அது வெளிப்படவும் வராது. அப்போ இது எல்லாத்துக்குமே என்ன முக்கியம் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ, நீங்கள் என்னவா ஆக போகிறீங்களோ, இல்லை எங்கள் வாழ்க்கை எந்த மாதிரி அமையணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் இப்போத்துலேருந்தே பழக்கப்படுத்துங்க. காலையில் நான் 6 மணிக்கு எண்ணிக்கணும், நான் இந்த வேலையெல்லாம் டெய்லி செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நினைப்பது ஒரு இனிஷியேட்டிவ். அதுக்கப்புறம் அதையே நீங்கள் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். அப்புறம் உங்களோட மூளை ஆட்டோமேட்டிக்காக ஆழ்மனதில் ரெக்கார்ட் ஆகி அது அதோட வேலையை செஞ்சிடும். ஸோ இப்போ தெரியுதா, எல்லாத்துக்குமே மூல காரணம் எது அப்படின்னா நம்மளோட மூளை. இந்த மூளை தான் முக்கியமானது காரணம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து இந்த எண்ணங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதாவது நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் வந்து செயலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம நம்புறதை தான் வந்து ஆழ் மனசு வந்து நடத்தி காட்டுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி ஆகணும்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணுங்க. அப்துல் கலாம் சார் கூட பார்த்தீங்கன்னா அப்படிதான் சொல்லியிருக்காங்க, கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது முதல்ல நம்புங்கள், உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத ட்ரீம் பண்ணுங்க, கேட்டகரைஸ் பண்ணுங்க, ட்ரீம் பண்ணிட்டு அதை நம்புங்க. அதை நம்பிட்டு அதை எப்படி ப்ராக்டிஸ் கொண்டு வர்றது அப்படின்றது, நீங்க இப்பயே பெருசா வந்துட்டு நான் ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் மேக்னெட் மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா, அந்த மாதிரி ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இப்பயே அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. காலையில் 6 மணிக்கு எடுக்கணும், எனக்கு பிஸி ஷெட்யூல் வைக்கணும், இந்த டைம் சாப்பிடணும், இந்த டைம் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு இப்பத்துலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ உங்க ஆழ்மனது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்து உங்களோட விஷயத்த நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஆழ்மனத்துக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியுமா? செய்யறத செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிங்க, ஆனால் அதுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்க தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் ஒரு பழக்கமோ அதுக்கு தெரியாதுங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதை வச்சு தான் அது பிரிச்சுக்கும். இது நல்லது, இது கெட்டது அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ. இப்போ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் சாப்பிட்டு முடிச்சோடனே தட்டை கழுவிட்டு நான் டேபிள் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது நல்ல விஷயமா நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஆழ்மனத்துக்கும் நல்லது. இதுவே அதெல்லாம் நான் ஏன் செய்யணும், வேலைக்காரங்க வந்து ஈவினிங் செய்வாங்க, இல்லை அம்மா மத்தியானம் கிளீன் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எண்ணத்தையே நீங்க இப்படி ஒரு ஓட்டமா விட்டீங்க அப்படின்னா ஆழ்மனதும் அது ஏதோ ஃபாலோ பண்ணும். அதனாலதான் சொல்றாங்க, எண்ணம் தான் வாழ்க்கை. அதனால எண்ணத்தை நல்ல விதமா நம்ம விதைக்கணும். என்னவா ஆக போறோம்ன்றது முதல்ல கேட்டகரைஸ் பண்ணணும். இப்போ ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன படிக்க போகிறோம், நெக்ஸ்ட் மேற்படிப்பு என்ன படிக்க போகிறோன்றது ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த மேற்படிப்பு படிக்கிறதுக்கு மார்க் நல்லா எடுக்கணுன்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். அந்த எண்ணம் வரைக்கும் இருந்தால் போதும். காலையில் எழுந்து படிக்கணும், மதியம் ஈவினிங் படிக்கணும், ஈவினிங் கொஞ்ச நேரம் விளையாடணும், அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்கை பெண்டிங் இல்லாமல் நடத்தணும். இந்த மாதிரி நம்ம எண்ணத்தை வகைப்படுத்திக்கணும். அப்போ அந்த எண்ணத்தை நீங்கள் வகைப்படுத்திட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க் ஸ்கோர் ஆகும். மார்க் வச்சு உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். நல்ல காலேஜ் கிடைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக உங்களோட வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரி நீங்க நம்பின மாதிரி அமையும். இதை தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு சொல்றாங்க, எண்ணம் போல வாழ்க்கை. இதே வந்துட்டு நம்ம ஆப்போசிட்டா நம்ம சொல்றோம்னு வச்சுக்கலேன், அச்சோ நான் காலையில 6 மணிக்கெல்லாம் எனக்குவே இல்லை, இந்த வருஷம் நான் சரியாவே படிக்க மாட்டேன் போல இருக்கு, ஹோம்ஒர்க் டைமுக்கு முடிக்க மாட்டேன் போல இருக்கு அப்படிலாம் நீங்க எது மாதிரியா நினைச்சீங்கன்னாலும்
ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் 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 நாள் நீங்கள் நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எடுத்தோடனே நீங்கள் எதிர்மறையாக நினச்சிங்க அப்படின்னா நடக்காது. பட் அதையே வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் நல்லா படிக்கல, அதனால தான் கிளாஸ் டெஸ்ட்டில் மார்க் கம்மியாயிட்டேன், இதே மாதிரி தான் நான் நல்லா படிக்காமையே போயிடுவேனோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக அது ஆழ்மனதுக்கும் ஆகும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே தான் ஆகுறீங்க அப்படின்னு தான் புத்தர் கூட சொல்லியிருக்காரு. எனவே எந்த விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறதா இருந்தாலும் முதல்ல உங்கள் எண்ணத்தை க்ளீன் பண்ணுங்கள், டஸ்டப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு நான் இப்போ 25 வயசுல காலேஜ் படிக்க போறேன் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, மாஸ்டர் டிகிரி பண்ண போறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ணுங்க. உங்களோட எண்ணத்தை கிளியர் பண்ணுங்க. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால என்னால படிக்க முடியாது, இல்ல நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு டைமே இல்லை, எனக்கு படிக்கவே நேரம் கிடைக்காது, அதனால என்னால போஸ்டர்ல கூட படிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் தான் நம்மளோட முட்டுக்கட்டைகள். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களோட கோல் என்ன? படிக்கணும். அப்ப அந்த படிக்கிறதுக்கு எப்படி டைமை செட் பண்ணிக்கிறது, எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்க முதல்ல நம்ப ஆரம்பிக்கணும். என்னால படிக்க முடியும், என்னால சாதிக்க முடியும், என்னால கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வருஷம் நான் வந்துட்டு இது வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் சரியா படிக்கலையாங்க, 9th என்னால கண்டிப்பா நல்லா படிக்க முடியும் அப்படின்னு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு இல்ல கரண்டா இருக்கிற லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நம்பிக்கையை நம்ம தாங்க விதைக்கணும். அம்மா அப்பா சொல்றதாலேயோ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதாலேயோ நமக்கு அவங்க சொல்றதெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவா வேணா இருக்குமே தவிர நம்மளே நம்மள நம்பல அப்படின்னா கண்டிப்பா எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் எல்லாம் சாதிச்சு அப்படியே நல்ல பெரிய லெவலுக்குலாம் வந்திருக்காங்க. அவங்களோட கதையெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க ஒரு சாதாரண ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. இப்போ எப்படி அவங்களால இந்த அளவு முன்னேறி வர முடிஞ்சது அப்படின்னா அவங்களோட உழைப்பும் அவங்களோட நம்பிக்கையும் தான் பேஸா இருந்திருக்கும். இதை நீங்க அவங்க கிட்ட பேசி பார்க்கும்போதே கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தருமே சாதனை பண்ணவங்களுக்கு பின்னாடி கண்டிப்பா அவங்களோட உழைப்பு இருக்கு. அது இல்லாம அவங்க மேல வச்ச நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் அவங்க ஆழ் மணல்ல செயலா தொடங்கி அவங்கள ஊக்குவிச்சு அவங்க கூட இருக்கிறவங்களோட சப்போர்ட்டோட அது சாதனை பண்ண உறுதுணையா இருந்திருக்கு. இந்த இந்த அளவு ஆழ்மனது பாத்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட அற்புதமான சக்திகள் எல்லாம் வந்து பண்ணிருக்கு. அதை பத்தி தான் வந்து இந்த புக்குல வந்து நிறைய போட்டிருக்காங்க. எப்படி நம்மளோட எதிர்மறை சிந்தனைகள் எல்லாம் விட்டுட்டு நம்மளோட நேர்மறை சிந்தனைகளை மட்டும் நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிறது. இந்த எதிர்மறை சிந்தனைகளால கூட இப்ப சில டைம் பாத்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவாக மாற்ற முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம நல்ல ஸ்கூல் படிக்கிற ஒரு டைம்ல திடீர்னு நம்ம பெற்றோர்கள் தவறிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அனாதையான ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவோம். ஆனா அந்த சூழ்நிலையிலையும் நமக்கு எதிர்மறை சிந்தனைகள் தான் அதிக ஓட்டமா இருக்கும். பட் அந்த எதிர்மறை சிந்தனையை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா நேர்மறையாக மாற்றணும். எப்படி? எங்க அப்பா நான் படிச்சுட்டு இப்படி வரணும்னு கனவு கண்டாங்க, அந்த விஷயத்த நான் கண்டிப்பா பண்ணணும். என் குடும்பம் கஷ்டப்பட்டு இருந்தா கூட நான் என் குடும்பத்தை தாங்கி கொண்டு வரணும். 4 வருஷம் கழிச்சு எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி என் குடும்பத்தை நான் முன்னேற்றணும். இல்லை எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி என் குடும்பத்தை நான் நல்ல வழியில கொண்டு போகணும். என் கூட பிறந்தவங்களை நல்ல வழியில நான் வந்து அவங்கள நேர்மறையான ஒரு விஷயத்துக்கு அவங்க வாழ்க்கைக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு தனக்கு தானே சபதம் போட்டுக்கிட்டு நம்ம நேர்மறையா அதை நினைக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி எதிர்மறை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்தா கூட அதை நம்ம நேர்மறையா மாத்தி அதுக்கேற்ற மாதிரி பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையில நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் நடக்கும். இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் நம்மளோட உடல் நலங்க. இது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றதே ஃபேஷனா ஆக்குற மாதிரி எல்லார் வீட்லயுமே யாராவது ஒருத்தர் டெய்லி சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் சீக்கிரம் இதுவாயிடுவோம் போல இருக்கு, எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், எனக்கு மூச்சு விட முடியல, எனக்கு கால்வலி இருக்கு, நடக்க முடியல, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த அதையே பத்தி யோசனை பண்ணிட்டு ஒரு டாக்டர் வந்து புதுசா வந்திருக்காங்கன்னா உடனே வந்துட்டு அவர்கிட்ட போய் என் கால்வலி சரியாகுமா நான் கேட்கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கால்வலி சரியாகணுன்றது நல்ல விஷயம் தாங்க. ஆனா அந்த கால்வலி சரியாகிறதுக்காக நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நடங்க அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கு நடக்க முடியாது, எனக்கு கால் வலிக்குது. சரி, நீங்க ஏதாவது எக்ஸசைஸ் செய்யலையா? காலில் வந்துட்டு மசாஜ் மாதிரி கொடுக்குறீங்களா? டெய்லி காலுக்கு பிடிச்சு விடுறீங்களா அப்படின்னு கேட்டால் 1 நாள் செஞ்சா 2 நாள் செஞ்சுன்னு கதை சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட உடல்நிலையை வந்து பார்த்தீங்கன்னாலும் அதே தாங்க விஷயம். நம்ம மேல நம்பணும். ஏன் கால் நடக்க வரும். 50 வயசாயிடுச்சா, என்னால நடக்க முடியாம போயிடுச்சா, ஓகேங்க, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருங்க. 6 மாசம் என்னால நடக்க முடியாம இருந்துச்சு அப்படின்றத விட்டுருங்க. இனிமே உங்களால நடக்க முடியும், நடக்க வைக்க முடியும். எப்படி செய்யலாம் அப்படின்றது அடுத்த ஸ்டெப் யோசிங்க. ஃபர்ஸ்ட் எண்ணத்தை ஸ்ட்ராங் ஆக்குங்க. இப்படிதான் நம்ம உடல்நிலையும். அப்போ உடல்நிலையிலையும் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்மறையா நினைச்சிட்டே இருந்தோம்னா 50 வயசாயிடுச்சு, இனிமே என்னால நடக்க முடியாது, என்னால ஓட முடியாது, என்னால கீழே உட்கார முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா இப்ப இருக்கிற நிலைமையோட மோசமான ஒரு நிலைமைக்கு தான் உங்களால போக முடியும். இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டு நம்ம எதிர்மறையான இந்த திங்கிங்கை விட்டு நம்ம நம்பிக்கையை நம்ம முழுவதுமாக நம்பணும். அதை ஆழ்மனம் நம்புற மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக நம்பணும். இப்படி பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் தெரியும். எல்லா பிரச்சனையுமே ஓஞ்ச மாதிரி இருக்கும். நல்ல விஷயம் நடக்கும், வீட்டில் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரியாக ஹேண்டில் பண்ண முடியும். இது நீங்க தொடர்ந்து செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புற. ஆழ்மனம்ன்றது மிகப்பெரிய அதிசய சக்தி. அதை நம்ம தொடர்ந்து செய்வோம். வாங்க அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக்கோட திரும்ப உங்களை மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் அனைவருக்கும்